பேடிஎம் ஆப்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வராது. பேமெண்ட் யாராச்சும் உங்களுக்கு அனுப்புவாங்க, அதற்கான நோட்டிபிகேஷன் வராது. பேமெண்ட் அனுப்புற நோட்டிபிகேஷன் மட்டும் இல்லாம எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் பேடிஎம்ல இருந்து உங்களுக்கு வராது. இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வராம இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் நீங்க பேடிஎம்ல ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். பேடிஎம் ஆப்பை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணதுமே இந்த மாதிரி ஐ பட்டன் ஷோ ஆகும். அப்படி இல்லைனா ஆப் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக இந்த ஆப் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஐ பட்டன் அதுக்கப்புறம் ஆப் இன்ஃபோ இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் பேடிஎம் ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க அந்த ஷோ நோட்டிஃபிகேஷனை. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பேடிஎம்ல ப்ராப்பராக வர ஸ்டார்ட் ஆகிடும். இதை ஆன் பண்ணியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்போ ஒன் டைம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம்ல நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக வர ஸ்டார்ட் ஆகிடும். பேடிஎம்ல ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூனால கூட பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கலாம். அதனால நீங்கள் பேடிஎம்க்கு எப்பப்பெல்லாம் அப்டேட் ப்ளே ஸ்டோரில் கேட்குறாங்களோ அப்போ எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக பேடிஎம்ல நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.